மாருதி சுசுகி வந்து இந்தியாவிலே மக்கள் மனதோடும் உயிரோடும் கலந்து விட்ட ஒரு நிறுவனம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் யாருமே கொஞ்சம் வசதி, அதாவது அசிஸ்டன்ட் வந்து டைரக்டராகி கொஞ்சம் நடிகராகி கொஞ்சம் வசதி வந்து வாங்குற முதல் காரு மாருதி 800 தான். ஏன்னா அதுதான் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கும். வண்டி ஓட்ட தெரியாத கூட அதை வாங்கி அப்படியே வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வண்டி மாருதி. நான் ரொம்ப காலம் மாருதி 800 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேகனார் கிட்டத்தட்ட 15 வருஷம் 16 வருஷம் வச்சுருந்தேன் வேகனார். அப்புறம் கூட விற்க மனசு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்க. அப்படி விட்ட ஒரு நல்ல கார், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எப்பவுமே போகும். அதில் 30 வருஷமாக இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் துறையில், அதாவது கார் வாகனத்துறையில் ரொம்ப பெரிய லெவலில் முன்னணியில் இருக்குது மாருதி. அவங்க வந்து இப்போ புதுசாக செலரியான ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டிங் முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பெட்ரோல் அவ்வளோ கொடுக்காது. ஆனால் இந்த கார் வந்து எனக்கு சொன்னாங்க 23.5 கிலோமீட்டர்ஸ் per லிட்டர் கொடுக்குதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், எக்கனாமிக்கலான விஷயம். ரொம்ப டிராஃபிக்கில் கூட அருமையாக அந்த ஆட்டோ கியர் ஷிஃப்ட் போட்டு அழகாக ஓட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. பார்க்குறது சரியான லுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது வந்து மிஸ்டர் பங்கஜ் பிரபாகர் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாகனம் வந்து எல்லா விதத்துலேயும் மக்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஏன்னா நல்ல விஷயம் சீக்கிரம் போயிடுங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது இன்னும் பல மடங்கு கார்கள் விற்பனையாகி ஒரு வெற்றி, அதாவது ஒரு 1000 கார் விற்பனை இல்லை ஒரு கார் 1,00,000 கார் விற்கும்போது என்னை கூப்பிட்டு இதே மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ். Taking our Maruti Suzuki Celerio out for a test drive. எடுத்துருக்கா ரஜினி சார், நாங்களாம் பேட்டி கொடுத்துட்டு வரேன். அது ஒரு நியூ டெக்னிக். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமாக மோஷன் கிராஃபிக்ஸில் படம் வருது. அதே மாதிரி நியூ டெக்னிக்காக ஒரு காரு நான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்குன்னு கூட சொல்லலாம். அந்த சந்தர்ப்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டி ஓட்டும்போது ரொம்ப குழந்தைங்க கூட ஓட்டலாம். வண்டி ஒரு வேலையும் இல்லை, ஏறி உட்காந்து பிரேக் போட்டு அமுங்கினா போதும், அதுவே கீழே வந்து மேலே போகுது. ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கோட முதல்ல வந்து நல்லா இருக்கும் போல. இப்போ தான் 2 வண்டி வாங்கினேன், இந்த வண்டி வாங்குவேன். ஆனால் நிச்சயமாக இந்த வண்டி நான் வாங்குவேன். எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. வண்டி பார்த்தோன்னே அது ஓட்டும்போது அந்த ஃபீல் கிடைக்குது. அந்த ஸ்மூத்து ஆகட்டும், ரொம்ப ஈஸியாக ஒரு குழந்தைகள் கூட ஓட்டலாம். பொம்மை கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா நல்ல அற்புதமான ஒரு வண்டியை ரிலீஸ் பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. ஜஸ்டிஸ் ஈஸி.